ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 119 சங்கீதம் 165 வசனம், Psalm 119 verse 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று போடப்பட்டிருக்கிறது. கிரேட் பீஸ், கிரேட் பீஸ் ஹாவ் தோஸ் ஹூ லவ் யுவர் லா அண்ட் நத்திங் காசஸ் தெம் டு ஸ்டம்பிள். அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் இடரலே கிடையாது. சாதாரண சமாதானம் இல்லை, கிரேட் பீஸ் என்று சொல்கிறார். மிகுந்த சமாதானம் தமிழில் போட்டிருக்கு, ஆங்கில வேதத்தில் கிரேட் பீஸ் என்று போட்டிருக்கு. தர்மையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானம், உலகம் தரக்கூடாத விதத்தில் நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் சொல்கிறார். அந்த சமாதானத்தை எப்படி தருகிறானா, மிகுந்த சமாதானமாய் தருகிறேன்னு சொல்கிறார். மிகுந்த சமாதானம். அந்த சமாதானத்தை எப்போ நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? அவருடைய வேதத்தை நாம் நேசிக்கும் பொழுது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பது தான் காரியம். இன்றைக்கு அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள், வேதத்தை தியானிக்கிறார்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறாங்க அப்படின்றது தான் காரியம். தோஸ் ஹூ லவ் யுவர் லா, ஆண்டவருடைய பிரமாணங்களை, ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கிரேட் பீஸ், மிகுந்த சமாதானம் உண்டு என்று இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம். தர்மையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பூரண சமாதானத்தை தருகிறார், மிகுந்த சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் பெருகச் செய்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மிகுந்த சமாதானம் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். அநேகர் வேதத்தை நேசிக்கிறது இல்லை. சங்கீதம் 1 சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது வேதத்தை நேசிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற ஆசீர்வாதத்தை இந்த 1 சங்கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 சங்கீதம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும். இந்த மூன்றையும் நாம் செய்யும் போது அவன் யாராக இருக்கிறான்னா பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறாங்களோ, வேதத்தை வாசிக்கிறாங்களோ, வேதத்தை தியானிக்கிறாங்களோ, அதன்படி செய்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம், கிரேட் பீஸ். கிரேட் பீஸ் மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த 119 சங்கீதத்தின் 165 வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. they will not stumble. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடறி போகிறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம்
கணவன் மனைவிக்கு இடையில் சில பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்ட உடனே முதல்ல அவங்க செய்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திடுறாங்க, ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடுறாங்க, விசுவாசமாக இருக்கிறத நிறுத்திட்டு மாம்சீகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அநேக இடங்களில் பார்க்குறோம். கணவன் மனைவி பிரச்சனைகளுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பல பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணுறாங்களா, தேவ சபைக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது அது அங்கே குறைவுபடுகிறது. காரணம், அவர்கள் இடறி போகிறாங்க. ஆனால் வேதத்தை ஒரு மனுஷன் நேசிக்கிறான் அப்படின்னும் போது அவன் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் மாத்திரமில்லை, அவன் வாழ்க்கையில் அவன் இடறுவதில்லை. கூடவே பார்த்திங்கன்னா வேதத்தை நேசிக்கிறவனுடைய ஆசீர்வாதங்களை 1 சங்கீதத்தில் பார்த்தோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், அந்த வேதத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நடவுங்கள். அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடறுவதில்லை என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்தோடு உங்களை வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்ற வார்த்தையின்படியாய் உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வேதத்தை நேசித்து, இந்த வேதத்தை வாசித்து, இந்த வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கும்போது அவர்கள் பாக்கியவான்களாக, அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம், கிரேட் பீஸ் அது உண்டாகும் என்பதிலே இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீர். அந்த அனுபவத்தின்படி இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படியே செய்தருளி ஆசீர்வதிக்கிறார். தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.